எல்லாருக்கும் வணக்கம். என்னடா இவங்க 2 பேரும் வாழ்க்கையில் எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்காங்களே என்னென்னு பார்க்குறீங்க? ஆமாங்க, அதை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அதை விடுங்க. இப்போ இவங்க 2 பேரும் தான் சொந்த ஊரை விட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. அப்பா, இவ்வளோ பெரிய சென்னையில் யாருமே தெரியாமல் நம்ம எங்கப்பா போய் தங்க போகிறோம்? கடவுள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவாருமா. மா, பஸ் வந்துச்சு, வாமா. இந்த சென்னையில் யாருமே தெரியாமல் எப்படி இவங்க 2 பேரும் வாழ போகிறாங்க அப்படின்றத வாங்க நம்ம அப்பா பொண்ணு கதையில் பார்க்கலாம். மா, அழாதம்மா. முடியலப்பா. நடந்ததெல்லாம் நல்லதுக்கு தான்மா. நான் சாகறதுக்குள்ள உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டனா அது போதுமா எனக்கு. பா, என்ன பேச்சு பேசுற நீ? அடுத்து வரது வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப் தான். இறங்குறவங்க இறங்கிக்கலாமா? வள்ளுவர் கோட்டம் பஸ் ஸ்டாப்பு. இறங்குறவங்க இறங்கிட்டு ஏறுறவங்க வழி விடுங்கம்மா, சீக்கிரம். ஐயா, இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா? சாரி சார், நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு, எனக்கு எதுவும் தெரியாது. நீங்கள் என்ன வேறு யாரும் கேட்டு போகிறேங்க. சார் 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 சொல்லுங்க சார். இங்கே ஏதாவது வேலை கிடைக்குமா? இருக்கு சார். என்ன வேலை வேணா செய்வீங்களா? எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் சார். சொல்கிறேன். சரிங்க சார், உங்கள் நம்பர் மட்டும் கொடுங்க சார். நோட் பண்ணிங்க சார். சொல்லுங்க சார். 9 9 8 2 8 2. 8 2. நோட் பண்ணிட்டேன் சார், நான் சொல்கிறேன். வரேன் சார்.
அப்பா நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது, எங்கேயாவது கொஞ்ச நேரம் உட்காரலாமா? இதோ அங்கே உட்காரலாமா? தாத்தா, இங்கே ஏதாச்சும் வேலை ஏதாவது கிடைக்குமா? வயசாகிடுச்சு, எனக்கு எதுவும் தெரியாதுமா. ம், சரி தாத்தா, நாங்கள் வரோம். சார் 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 உங்களை தான். சொல்லுங்க. நாங்கள் 2 பேரும் கிராமத்திலிருந்து வரோம். ஏதாச்சும் வேலை கிடைக்குமா? ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையை நீ செய்வியான்னு தெரியலையே. எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன் சார். இந்த ஏரியாவுக்கு நான் தான் சூப்பர்வைசர். ஏரியாவை நீட்டாக க்ளீனாக சுத்தமாக வச்சுக்கணும். வச்சுப்பியா? அதெல்லாம் சுத்தமாக வச்சுப்பேன் சார். மாத சம்பளம். எனக்கு ஒரு சின்ன கெட்ட பழக்கம் இருக்கு. மாசம் 6000 ரூபாய் சம்பளம். இந்த ஏரியா ஃபுல்லா சுத்தமா வச்சுக்கணும். சரியா? சரி சார், சுத்தமாக வச்சுக்கிறோம் சார். சார், அப்புறம் ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க. எங்க 2 பேர் தங்கறதுக்கு ஏதாவது வீடு கிடைக்குமா? அங்க ஒரு பார்க் இருக்கு, அங்க சின்னதா ஒரு ரூம் இருக்கு, அங்க 2 பேரும் தங்கிக்கோங்க. ஆனா ஒரு கண்டிஷன், காலையிலயும் சாயங்காலமும் அந்த பார்க்கை சுத்தமா வச்சுக்கணும். சரி சார், சுத்தமாக வச்சுக்கிறோம். இந்தாங்க சாவி, நாளைக்கு வந்து அங்க பாக்குறேன். பத்தா? வாமா. இவன் ஆளும் சரியில்லை, பார்வையும் சரியில்லை. எப்படிடா இந்த மனுஷன் வயசு பொண்ணை வச்சு வாழ போறாரோ அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.
அதுக்கு முன்னாடி இந்த அப்பா பொண்ணு சீரிஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு முத சென்னைக்கு வந்த அனுபவம் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குட்டி மலரம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.